ஐயா இவ்வளோ எங்கடி காணையில் இன்னும் ஆசாமாவே காணோம் மச்சியும் காண முடியே. அவள் புது பொண்ணு மாப்பிளைக்கு விருந்து கொடுக்குறோன்னு சொன்னதுனால தான் மீன் மார்க்கெட்டுக்கு வந்தோம். இல்லைனாலும் தெருப்பு வரோட்டே வாங்கிட்டு போய்ப்போமே. நான் வந்துட்டாளாத்தா கத்தாதீங்க. அப்படி நீ வந்துட்டா மச்சிங்க இந்த வந்துட்டாளாத்தா. தாத்தா அழகா வீட்டுக்கிட்ட வரோட்டையே மீன் வாங்கிக்கலாமுங்க. இங்கே வரைக்கும் வர்றது எனக்கு பழக்கமே இல்லைங்க. மீன் மார்க்கெட்லாம் வந்து வெக்கமாக்குதுங்க. ஐயா மொத்தமாக மீன் வாங்கணும்னா இங்கே தான் வந்தா ஆகணும். வேற எங்கே போவா? நீ அங்கெல்லாம் வாங்கினா அடாத்தா இருக்கும் வேலை. மொத்தமாக வாங்குறப்ப குறைச்சி போட்டு வாங்கிடலாம். அதோட நாங்களும் வாங்கிடுவோமே சும்மா போட்டுக்கிட்டு. போ விருந்து வைக்கிறது கொஞ்சமாக வாங்குவியா நிறைய வாங்குவியா தானே? வெக்கம் மண்ணாக்கெல்லாம் பார்த்தா முடியுமா? வெக்கத்தை கக்கத்தில் எதிரிட்டு வாமா. சரி அப்படி பார்த்தா உங்களை நம்பி தான் வாரோம். நீங்கள் தான் குறைச்சி பேசி வாங்கி தரணும்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா ஒன்றா தான் விருந்து கொடுக்குறோம். அதான் வேலை லேசு. தனித்தனியாக குக்க வசதி இருக்காது. ஆனால் ஒன்றா சேர்த்து அந்த பிள்ளைக்கு கொடுத்துருவோன்னு பார்க்குறோம். அதான் அடி நடங்கோ. அப்போ சொல்லட்டா இங்கே பாருங்க. இங்கே அயில சாப்பாடு வச்சுக்கிறோம். நம்ம இங்கே வந்து வாங்கிட்டு போமே. அதெல்லாம் விலை என்னன்னு கேளு. ஆமாடி விலை என்ன கொலை என்னன்னு கேட்டுக்கிட்டு பாலும் இல்லை இடம் பாரு. அவன் கூட்ட சர்ச்சுக்கு நின்றுட்டிக்கானும். அவன்கிட்ட இடிப்பட்டு மிதிப்பட்டுலாம் போக முடியாது. உள்ள நடமா கூட்டம் இல்லாத பக்கத்துக்கு போய் பார்ப்போம். அதான் இது போ சீக்கிரம். தாவணி நானே எங்கே உளுந்து தொலைஞ்சதுன்னு தெரியல. ஆமாம் ஆமாம் ஆதமா உள்ளவா. அப்போ தான் உள்ளே போக போக தான் விலை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். முன்னக்கே வாங்கிட்டா விலை கூட இருக்கும். லாத்தா வாங்கலாத்தா. ஆளையே காண முடியலையே. மாடி இவனா இவன் தெருக்கு வருவானடி. இவன் தானே சரியான அடாத்து பிடிச்ச பண்ணலாமா. விலையை குறைக்கவே மாட்டானே. பிடிச்ச முடிய நிற்பானே. லாத்தா இங்கே வாங்கலாத்தா. நம்மகிட்ட வாங்க. பாறை வாவல் ஊழி சீலா எல்லா மீனும் இருக்குது. எங்கே வாங்கலாத்தா. மாடி இந்த வாயிடுச்ச மனுஷனா எடுப்பா பேசிட்டாலே வர. இவற்ற ரோட்டில் நாமியா வாங்கிட்டு பட்ட பாடிக்குதே. மாடி மாடி காமெடி பீஸாக போயிட்டேன். ஆமாம் இவர்கிட்ட வாங்குறதுக்கு நம்ம எதுக்கு மார்க்கெட் வரைக்கும் வரணும்? அண்ணா நாங்கள் இங்கே மீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தேவைன்னா உங்ககிட்ட வரோம். அம்மா மீன் இங்கே என்ன விலைமா நீ சொல்லுமா. எந்த மீனை கேட்குறியா லாத்தா? எல்லா மீனும் இருக்குது. வகையாக இருக்குது. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? ஆமாம் லாத்தா எல்லாம் ஃப்ரெஷ் மீன் ஆகுதா? ஆமாம் ஃப்ரெஷ் மீன் பேஸ்ட் மீன் எல்லா மீனும் இருக்குது. பற்றியா சொன்னனால தான் எடுப்பு பிடிச்ச வாய் பிடிச்ச மனுஷன். சிலக்குமலாத்தா எதுக்கு மீன் ஆக்கினா நல்லாயிருக்கும் எந்த மீன் பொரிச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஐயா சொல்லுங்களேன். ஏன்னா ஃபுல்லாக அந்த கல்யாண சீசனாக போயிட்டு ஃபுல்லாக கலரிக்கறியாக சாப்பிட்டு நமக்கு தேட்டிட்டு மாப்பிள்ளை பொண்ணுங்களுக்கு தேட்டிக்கும். அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டுமே விருந்தில்லைன்னு சொல்லிட்டு தான் பொரிச்சாக்கில் மீன் பொரிச்சு அதுக்கப்புறம் மீன் ஆக்கி அப்புறம் ராலை பொரிச்சாக்கில் வரட்டினாக்கில் ஆக்கி வச்சு இப்போ காய்கறி ஆக்கி இந்த மாதிரி 65 மீன் 65 இந்த மாதிரி செய்யலான்னு தான் பார்க்குறோம். அதுக்கு எந்தெந்த மீன் வசதியாக இருக்கும் நீங்களே பார்த்தீங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அப்படியே ஆணை வைக்கிறதுக்கு பேசாமல் சீலா மீன் இல்லைன்னா பாறை மீன் எடுப்போமா. அதில் ஆணை வச்சா நல்லாயிருக்கும். பொண்ணு மாப்பிள்ளைங்கிறதுனால சீலா மீன் எடுத்துருமா. எடுத்தா அதை கொஞ்சமாக அந்த 2 பேர் தானே வர்றோம். அவங்க கூட்டு வைக்கிறப்போ சீலா மீன் வச்சா நல்லாயிருக்கும். எல்லாம் பாறை மீன் வாங்கி ஆனங்காச்சு ஒன்றும் தெரியாது. அப்படி இல்லை 65க்கு நீங்கள் பொரிக்கணும்னு வையேன். அந்த இதை வந்து சிக்கன் பேஸ்டிக்கும்ல அதை வந்து நெத்திலி மீனில் தடவி பொரிச்சேன்னா 65 மாதிரி ஜோராயிக்கும். அப்படியும் பண்ணலாம். இல்லை பாறை மீனை கூட நல்லா ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு அதை கூட 65 மாதிரி பொரிச்சேன்னா சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? சம்மந்தப்புறங்கிறதுனால மாப்பிள்ளை பொண்ணை மட்டும் கூப்பிடையில. இப்போ நம்ம ரம்லாவுக்கு பேசிக்கிட்டோமே சேமம்மா அந்த பையனை அவர் தங்கச்சி ஹலிமாவை அப்புறம் ஹலிமாவுக்கு பேசிக்கிட்டு அந்த பிள்ளை ஹபிபாட காக்காவை தம்பியா அந்த பையனை எல்லாத்தையும் தான் கூப்பிடுறோன்னா. உமாவையும் கூப்பிட்டுக்கிறோம். உமா தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். மற்றவங்களாம் வருவோம் பிள்ளைகளை வேணால் அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிறோம். அடி அப்படி அடி பேசாமல் பாறை மீனை வாங்கி போடு. அதான் சரியாக போகும். சீலா மீன் என்ன விலைன்னு கேட்போம். லாத்தா சீலா மீன் என்ன விலையை சொல்லுங்களேன். லாத்தா நீங்கள் சொன்ன மாதிரி சீலா மீன் 400 ரொம்ப சீப்பிலங்க. தெருப்பக்கம் வரதுக்குள்ள 1200 தாண்டிடுமே. அடியா சும்மா கடை மச்சி நீ வேற கத்தி கத்தி காட்டி கொடுத்துறாதே. சரி லாத்தா எடுங்க சீலா பார்ப்போம். குட்டி சீலாவா இல்லை பரஞ்சிலாவான்னு. லாத்தா அவங்களுக்கு சீலா மீனா என்னன்னு தெரியாதா? இந்த ஊர் தானே உங்களுக்கு தெரியாதா என்ன? சீலாண்டா வஞ்சரம் லாத்தா. இங்கே பாருமா 2 பேர் சண்டை பிடிக்காதீங்கம்மா. எங்களுக்கு 3 மீன் வேணும். சீலா மீன் எத்தனை கிலோ இருக்குது? எத்தனை கிலோ உள்ளது உங்ககிட்ட இருக்குது? விலையை சொல்லுங்கம்மா. விலையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வாங்க இந்த விலைக்கு நாங்கள் இதுக்கு இங்கே மார்க்கெட் வரைக்கும் வந்து வாங்கணும். இது எங்கள் தெருவுக்கு வராட்டே இவட்டே வாங்கிட்டு போய்ப்போமே. அம்மா குறைச்சி போடுங்கம்மா. என்னத்தை போட்டு நீங்கள் அந்த விலையை சொல்லிட்டீங்களா? இது இவ்வளோ அடாட்டா விலை சொன்னால் எப்படி வாங்க முடியும்? நாங்கள் இவ்வளோ நிறைய மீனாக வாங்க வேண்டியது. பார்த்து போடுங்க என்ன. லாத்தா உங்களுக்கு நான் 3 கிலோ மீன் நான் உங்களுக்கு 2100 போட்டு தரேன் லாத்தா. அப்படியா மொத்தமாக நம்ம மீனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாமே. ஏன்னா எங்களுக்கு ஒரு 1/2 கிலோ தான் தேவை. மிச்சத்தை நீங்கள் எடுத்துக்கலாமே. எடுத்துகிட்டு ஆக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு கூட வச்சுக்கலாமே. ஜோராயிக்கும் கூட நெத்திலி ஏதாவது வாங்கிட்டு காய்கறி எதுவும் வாங்கி அப்படியே செஞ்சுக்கலாமே. ஆமாம் ஆமாம் எனக்கு 3/4 கிலோவாக தந்துடுங்கம்மா. எனக்கு காணாது. என் மாமா ரொம்ப ஆசைப்படுவான்.
சரி பங்கு பிரிக்கிற பற்றிலாம் அங்கே போய் பேசிக்கிடுவோம். நீங்கள் முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க ஓகேவா கிலோ கணக்கில் 2 பேர் நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நெத்திலி பார்த்து வாங்கிடுவோம் ஒரு ஆள்லாம். என்ன சொல்கிறேன்? சரி லதா, நீங்கள் ஒரு சில நெத்திலிக்கும் என்ன விலைன்னு பார்த்து பேசிடுங்களேன். ஆசை நீ என்ன சொல்கிறா? ஆமாம் லதா, நீங்கள் பார்த்து சொல்லுங்களேன். நான் தான் சொல்லிட்டேன் அப்படியே. சரிங்க பாருங்கம்மா, யாருக்கு நெத்திலி இருக்குது? எனக்கு நெத்திலியும் வேணும். நான் உங்களுக்கு குறைச்சி போட்டு தரேன் எல்லாம் சேர்த்து. நெத்திலி என்ன விலை? நெத்திலிக்கு 325 ரூபா லதா. நான் உங்களுக்கு 300 ரூபா போட்டு தரேன். லதா என்கிட்ட வாங்க, நான் பக்கத்து கடைக்காரன்ட்ட வாங்கியாச்சு உங்களுக்கு 250 ரூபாய்க்கு தந்துட்டு போயிடுவேன். இந்த 2 மட்டையில் சண்டை பிடிச்சி கிடக்குது நமக்கு நல்ல வசதியாக தான் போச்சு. யாரா சொன்னாலும் எங்களுக்கு விலையை சொல்லுங்க. எனக்கு 3 கிலோ மீன் வேணும். எங்களுக்கு நீங்கள் 1800 ரூபாய்க்கு போட்டு தர முடியுமா? அப்புறம் நெத்திலி எல்லாத்தையும் சேர்த்து 2000 ரூபாய்க்கு போட்டு தர முடியுமா? என்னடி இது 2 பேர் வந்தா ஒண்ணா வந்து விழுந்தாலும் என்கிட்ட வாங்குது. இப்போ என்ன 2 பேரும் பை பை காட்டிட்டு போறாள்டியே. பார்த்து எல்லாத்தையும் முடிடியே. சரி வா நம்ம மற்ற கடையில் போய் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வலைக்கும் சலாம் ஹலிமா, வா வந்து உட்காரேன். மச்சி என்ன சாப்பிட போகிறதுக்கு ரெடி ஆகாமல் என்னமோ பண்ணிட்டீங்களா? என்ன அதான் டைம் இருக்குதுல்ல ஹலிமா, ஜஸ்ட் ஒரு ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். அது நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கணும்ல. போகிறப்போ கொஞ்சம் புது பொண்ணாச்சு, நான் கொஞ்சம் க்ளோவாக இருக்க வேணா, அதுக்கு தான். ஓ புது பொண்ணு மினுக்கல் சொல்லுவாளோ, அதானோ மினுக்குங்க பார்க்குறேன் நானும். என்ன மச்சி இது புசு புசுன்னு அடிச்சிட்டீங்களோ? இது ஸ்கின் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக ஹலிமா. ரோஸ் வாட்டர் டோனர் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் நம்ம அடிக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி ஸ்கின்னுக்கும் வேணும்ல. ஓஹோ, அப்போ இது என்னது மச்சி, காது மாதிரி ஊற்றுற பாட்டில் மாதிரி இது? ஹலிமா இது 24 கேரட் கோல்டு சீரம் ஹலிமா. இது ஃபேஸில் நம்ம போட்டோம்னா அப்படி கோல்டு மாதிரி பளபளன்னு இருக்கும் நம்ம ஃபேஸு. இந்த ஹீரோயின்ஸ்லாம் போட்டு வராங்கல்ல, ஆக்ட்ரஸ்லாம் நல்லா பளபளன்னு நம்மளோட ஸ்கின்னே நல்லா க்ளோவாக இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இது 24 கேரட் கோல்டு சீரம் சொல்லுவாங்க. மச்சி நான் 2 சோப்பு வேறு வச்சுக்கிறியா தாங்க? பாரு ஹலிமா, அதில் ஒன்று ஃபேர்னஸ்க்காக பப்பாயா சோப்பு, இன்னொன்று கோல்டன் க்ளோ ஹெர்பல் சோப்பு. அது நல்ல க்ளோ கொடுக்கும், முகத்தில் பளபளன்னு இருக்கும். மச்சி வாசனை செம்மையாக இருக்குது மச்சி. மச்சி 2 சோப்பு உங்களுக்கா? இல்லை ஹலிமா, ஒன்று மச்சானுக்காக வாங்கினேன், இன்னொன்று எனக்காக வாங்கினேன் ஹலிமா. அப்படியா மச்சி, நான் ஒன்று எடுத்துக்கலாமேன்னு பார்த்தேன். அதுக்கு என்ன ஹலிமா, நீனும் ஆர்டர் பண்ணிட மாட்டியா? ஈவன் அவங்கக்கிட்ட நாப்கின்ஸ் கூட இருக்குது. இது எல்லாமே நேச்சுரல் தானா? எல்லாமே கம்ப்ளீட்லி நேச்சுரல் ஐட்டம்ஸ், எல்லாமே ஹலால் சர்டிஃபைடு. எந்த பயமும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் எங்கே வச்சு வாங்கினியோ? இது எல்லாமே நான் சுசேகா கலெக்ஷனுங்கிற அவங்களோட இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கூட இருக்குது. நான் கூட அதை உனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். தேவையான ஆளுக்கு அதில் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எப்படி ஷிப்பிங் கொரியர் சார்ஜ்லாம் எப்படி? அதில் இருக்கிற எம்ஆர்பி ப்ரைஸுக்கு தான் சேல் பண்ணுறோம். எந்த எக்ஸ்ட்ரா மார்ஜினும் வைக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம ஊர் கால் பண்ண ஆட்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், பியூட்டி கேர், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணி கொடுக்குறோம். ஹை சூப்பர் மச்சி, வேறு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சுக்கிறோம் சேர்த்து ஆர்டர் போடும்? அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க ஹலிமா. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோஸ் வாட்டர் டோனர் வாங்கிக்கிறேன்ல, இது எனக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. என்னோட ஸ்கின்னுக்கு இது நல்லா அக்செப்ட் ஆகுது. இதே மாதிரி கியூகம்பர் டோனர் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சீரம் வாங்கியிருக்கேன்ல, 24 கேரட் கோல்ட் சீரம்னு. இதே மாதிரி அவங்க இன்னும் 2 டைப் ஆஃப் சீரம்ஸ் வச்சிருக்கிறோம். ஃபேர்னஸ்க்காக ஒரு சீரம் வச்சிருக்கோம், ஆன்டி பிம்பிள் சீரம் 2 சீரம் வச்சிருக்கோம். இப்போ சோப்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா நான் 2 வெரைட்டி சோப் வாங்கினேன். அது போக அவங்க ஏகப்பட்ட வெரைட்டி சோப்ஸ் வச்சிருக்காங்க. ஃபேஸ் மாஸ்க் நிறைய வச்சிருக்காங்க, ஃபேஸ் பேக்ஸ் நிறைய வச்சிருக்கிறோம், ஜெல்ஸ் நிறைய வச்சுக்கிறோம். அப்புறம் லிப்புக்கு யூஸ் பண்ணுற லிப் ஸ்க்ரப்பு, லிப் பாமு, ஈவன் லிப்ஸ்டிக்ஸ் கூட வச்சுருக்கிறோம். எல்லாமே ஹலால் சர்டிஃபைடு, ஆர்கானிக். அப்புறம் லிப் சீரம் வச்சுருக்கிறோம். ஐக்கு வந்து அண்டர் ஐட் க்ரீமு, லேஷ் க்ரோத் சீரமு, பாடி கேருக்கு பாத் பவுட்ரு, எல்லாமே எல்லா ஐட்டம் வச்சுருக்கிறோம். பல்லுக்கு வந்து டீத் ஒயிட்னர், கம் பவுட்ரு, ஃபுட்டுக்கு கிராக் ஹீலரு, அப்புறம் ஹெர்பல் ஹேர் கேர் ஆயில் மட்டும் இல்லாமல் ஹேருக்கு சீரம் வச்சுருக்கிறோம், ஷாம்பு வச்சுருக்காங்க. அப்புறம் லைஃப் கியூர் பேனு கூட வச்சுருக்கிறோம், மெடிசனு. அப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ், சோப்பு, ஹேர் ஆயில், லோஷன், ஃபுட் ப்ராடக்ட்ஸில் தேன் வச்சுருக்கிறோம், நெய் வச்சுருக்கிறோம். அப்புறம் மல்டி விட்டமின்கான இது வச்சுருக்கிறோம், ஆம்லா பவுடர் வச்சுருக்கிறோம். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் இந்த சானிடரி நாப்கின் காமிச்சல அது. அப்புறம் ஆயுர்வேதிக் தைலம், அப்புறம் ஹென்னா கோனு, ஆஃப்டர் கேர் பாமு, ஆயில், எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்கிறோம். சகலம் இருக்குது. நீ அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி வேணால் கேட்டுக்கலாம், ஜஸ்ட் எப்படி என்னென்ன இருக்குதுன்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நீ சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். உனக்கு ஈஸி தானே, வீட்டுக்கே வந்துடும். சரி ஓகே மச்சி, நான் இப்போ இந்த ரோஸ் வாட்டர் டோனர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அது மாதிரி இந்த 24 கேரட் சீரமே யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது என் ஸ்கின்னுக்குண்டு. அப்புறம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் சொன்னீங்களே, அவளோட வாட்ஸ்அப் நம்பரையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுங்க. அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே அவளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் போட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன். அங்கே பேசி சேலத்னாலே வாங்க முடியல, இங்கே அபிபத்மா பேசி எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. லதா ராலா என்ன விளையாங்க? என்ன ரால் சவந்து போய் கிடக்குது, மாதிரி கருத்து போய் கிடக்குது ராலு. என்ன நடக்குதுங்க?
நான் உன்னை சும்மா விடுவேன் நினைச்சியா? நான் சும்மா விட மாட்டேன் மாட்டேன். ஆமா நான் அரை டைம் அங்க தண்ணி ஊத்திட்டேன். நீ எதுக்கு தண்ணி இடையில வந்து நின்றா? வாங்கி சின்ன வாங்கினா நிறைய கட்டணும். நீ அங்க போய் நடுவுல நிக்கினா நான் சைடுல தான் ஊத்துறேன். அது உன் மேல பத்திச்சுனா நான் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் முடியாது. நீ வேணும்னு தான் ஊத்துனா. உன் மூஞ்சி உன் பார்வை ஒண்ணும் சரியில்லை. உன் பேச்சும் சரியில்லை. சும்மா ஆறால நச்சு நச்சு பாத்துக்கிட்டு தேவையில்லாம பேசிட்டாங்க. தான் வியாபாரம் நடக்கிறது வந்து கத்தி நடக்காதமா. போவாங்க. ஆமா அப்படி கத்து நல்லா தெரியட்டும். நீ தண்ணியில ஊத்துவா பார்த்து சும்மா இருமா. நீ எவ்வளவு பெரிய டிங்கி இருந்தா நான் உன்னோட பெரிய டிங்கி பாத்துறோம் யாருன்னு. அது பத்தலத்தா வானங்க வந்துருங்க பேருவோம். இந்த மாதிரி பொறுப்பு மட்டும் எல்லாம் விட்டு வர கூடாதுடி. ஒரு கை பாத்து வந்துருவோம். ஏன் உங்களுக்கு நிச்சயமா இறால் வாங்கணுமா? மீன் வேற வாங்கலையே, இறால் வேற வாங்காமே போவோம். அவட்ட மீன் கடைக்கார அந்த பொம்பளைட்டே போயிருவோமா? இங்க பாரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் மகன் யாரும் தெரியுமா? என் மகன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உன் சும்மா விட மாட்டா பாத்துக்கோ. இவன் மாவனே சின்ன பையன் தானே. இவன் எனக்கு எப்படி சொல்லிட்டீங்களோ? தண்ணியில் ஊத்துறதுக்கா இந்த மண்டி போய் தான் நான் இங்கே அசைய மாட்டேன் பாத்துக்கோ. வந்து அபிபத்மா வா நம்ம அங்க போய் அந்த மீன் கடையில வாங்கிடுவோம். எனக்கு சும்மா கடை உனக்கு தெரியும். எம்எல்ஏ தண்ணியில் ஊத்துனா கொள்ளையில விட மாட்டேன். நம்ம சும்மா விடக்கூடாது. ஒண்ணுக்கு ரெண்டா பாத்துட்டு தான் விடணும். நல்லா இப்ப வாங்கோ. ஏன் யார் யார் டீச்சர் பாப்பனே? உன் வாய் டீச்சர் அடுப்புல வச்சிருந்தி காலையில மாட்டேன். என்ன பெரிய மண்ணாங்கட்டி போய் பேசிக்கிறா? வாடி பாப்போம். இங்க பாருங்க உங்க சண்டையை அங்க போய் வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதுனால ஏன் வியாபாரம் கெட்டு போகுது? எல்லாரும் இந்த ஏட்ட வாங்காம போயிட்டீங்களோ? இங்க பாரு ஒண்ணு நீ சமாதானம் ஆகும், இல்லன்னா நீங்க அங்க போய் சண்டை பிடிங்க. சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அவட்ட. எவ்வளவு திமிரி ஹத்தால இருந்துச்சுன்னா மூஞ்சில தண்ணியில ஊத்திப்பா. நான் சும்மா விட்டுற நினைக்கிறியோ? விட மாட்டேன் பாத்துவோம். அதுவும் என்ன நடக்குது நான் பாத்தறேன்டி உன்னை. நீ பாரு நீ கத்திட்டு கிடக்கிறதுனால உன்னால இங்க எனக்கு வியாபாரம் இல்லாம இருக்குது. அப்புறம் நீ மன்னிப்பு கேட்டு நீ தானே தண்ணியில் ஊத்துனா அவன் மேல தானே தப்பு. நான் போற போக்குல மன்னிச்சிருந்தே ஒழுங்கு மரியாதை கேளுங்க அபிபத் மாட்டேன். அது அந்த முழுவதை வைக்கணும். மூஞ்சில தண்ணி அள்ளி ஊத்துற தண்ணி. சிலப்பா தந்த பொம்பளை நல்லவளா தான் இவட்ட வேணா இறால் என்னன்னு கேட்பமா? சரி இறால் கிலோ எவ்வளோன்னு கேளு. இங்க பேச முடிச்சுட்டு அடுத்து அந்த மீன் கடைக்கு போவோம். வேற வழி என்ன? நாளாகி மீன் கடை பஞ்சாயத்து இன்னும் தீந்த பாடியில் போல இருக்குது. இன்னும் இதோட விட்ட பாடி இல்லை. இன்னும் குத்திட்டு உள்ள வீடியோலாம் இருக்குது போங்க. எல்லாம் பாட்டுல வரும் இன்ஷா அல்லா. பாருங்க மறக்காம என்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் பாட்டுல இன்னும் என்னெல்லாம் சேர்க்கலாம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இன்ஷா அல்லா சேர்ப்போம். அது மாதிரி நம்ம சேனல் ஸ்டைலிஷ் கேட்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை நினச்சி ஆள் கொடுத்துருவோம். ஏமா சரியா?